இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 1980க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரங்கிறது ரொம்ப இம்பேக்ட் ஆகி 2000 மேலே வரும்போது என்னென்ன பரிகாரங்களோ டிசைனாக பரிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக பரிகாரங்கிறது எதுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, தோஷத்துக்கு மட்டும்தான் பரிகாரங்கள் சொல்லப்பட்டதே தவிர கர்ம பலனுக்கு பரிகாரங்களாக நீங்கள் பண்ணக்கூடாது. 8 துர்ஸ்தானமாக இருந்து சனியோட சில பாப கிரகங்களும் சேர்ந்துருச்சு அப்படின்னா, சனியை பொறுத்தவரையும் பரிகாரத்துக்கு செவி கேட்காத ஆள் எப்பயுமே சனி பேச ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இதுதான் பரிகாரம், வேறு ஒன்றும் கிடையாது. இவங்க என்ன வச்சுக்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு பரிகாரம் இங்கே செய்கிறாங்க, அப்புறம் இந்தியாரோ சொல்லிட்டாங்க அங்கே போகிறாங்க, அந்த ஊருக்கு போகிறாங்க, இந்த சித்திரை போகிறாங்க, இந்த கோயிலுக்கு, இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திரு ராஜேஷ் ஐயர் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு என்னுடைய ஸ்ரீ மூகாம்பிகை குபேரபீடத்தின் சார்பாக அன்போடு அரவணைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் வந்து எல்லா ஜோதிடர்களும் சொல்கிற பரிகாரம் பண்ணுறாங்க. இப்போ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டெய்லி ஒரு புதுசாக வந்து பரிகாரம் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ எல்லாருமே அதை நோக்கி தான் போகிறாங்க. ஸோ ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அது ரிசல்ட் வந்து கிடைக்கல அப்படின்னா நான் பண்ண ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேள்வியும் கேட்குறாங்க. ஃபெயிலியர் ஆகுது. ஆமாம். ஸோ பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல பரிகாரம் அப்படிங்கிறது வந்து யாருக்கெல்லாம் பலிதமாகும், யாரெல்லாம் பரிகாரம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு டாபிக் இன்றைக்கி. பரிகாரங்கள் வந்து ஆதி காலத்தில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பெரிய லெவலுக்கு வந்து இம்பேக்ட் இல்லை. அதாவது சாஸ்திரப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 1980க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரங்கிறது ரொம்ப இம்பேக்ட் ஆகி 2000 மேலே வரும்போது என்னென்ன பரிகாரங்களோ டிசைனாக பரிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில இடத்துக்குலாம் போகும்போது பார்க்குறேன் நான், உப்பெல்லாம் கொண்டு போய் போடுறாங்க, அது எதுக்கு போடுறாங்கிறது கேட்டால் போட சொன்னாங்க போடுறேன் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. ஒரு லாஜிக் இருக்கணும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த அர்த்தத்தால் இன்னொருத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு பரிகாரத்தை சொல்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அதை சுற்றி இருந்து பார்க்குறவங்க ஒரு 10 பேர், ஒரு மீடியாவில் பேசுகிறோன்னா ஒரு 100 பேர் பார்க்குறாங்க. அப்போ ஒரு பரிகாரத்தால் என்ன நடக்கும், என்ன நடக்காதுங்கிறது ஒன்று இருக்குது. அது யாருக்கு வேலை செய்யும், யாருக்கு வேலை செய்யாதுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிரித்து பார்க்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பரிகாரத்துக்கு வந்து ஒரு பலம் கிடைக்கும். பொதுவாக பரிகாரங்கிறது எதுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, சரம், ஸ்திரம், உபயம்னு இருக்குது. அப்போ இந்த ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா 3 ராசிகள் ஒன்று இருக்குது. அந்த 3 ராசிகளில் சரராசின்னு சொல்லலாம், ஸ்திர ராசின்னு சொல்லலாம், உபயராசின்னு சொல்லலாம். சரராசிங்கிறவங்க நான் சொன்னது தான், ஜாதகத்துக்கிட்டே இருப்பாங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்க செய்கிறதே செய்வாங்க. சரம். ஸ்திர ராசின்னா நான் சொன்ன பாயிண்டில் அப்படியே கிரிப்பாக நிற்பாங்க. உபயராசிக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கே நேர்ந்து விட்ட மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தன்னை வீட விட்டுருவாங்க, அடுத்தவங்களே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ராசியில் யாராவது ஒருத்தருக்கு வந்து பரிகாரம் எல்லாமே அப்படி இந்த 12 பாவத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்திர உபயம் பிரிச்சுட்டாங்க. அப்பயே சித்தர்கள் அப்படி தான் வச்சுருக்காங்க. அப்போ இந்த பரிகாரங்கிறது எப்போ வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் பெருசாக யாரும் வந்து எடுத்துகிட்டு போகலை. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு பரிகாரத்தை செஞ்சு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இறைவன் யாருக்கும் அத்தாரிட்டி கொடுக்கல. உண்மை அதுதான். அந்த அத்தாரிட்டியை தான் இறைவனை எடுத்துக்கிறார். அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றின்றோம். அப்போது தென்னகத்தில் சிவன் கால்படாத இடத்துல இடமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ சிவன் இல்லாத இடத்துல வந்து நீங்கள் குடி போகக்கூடாது அப்படின்னு ஒரு வாக்கு இருக்குது சாஸ்திரத்தில். அப்போ நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா பரிகாரம் அது வேலை செய்யணுமா செய்யக்கூடாதாங்கிறது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் என்று சொல்லப்பட்ட ருணரோக சத்துருஸ்தானம் 1. அப்போ 6ங்கிற வரும்போது அவனுக்கு என்ன வருது, அங்கே ஒரு ட்ரபுள் வருது அவனுக்கு. அப்போ பிரச்சனையோ, கோர்ட்டோ, கேஸோ, வம்போ, வழக்கோ ஏதோ ஒன்று வருதுங்கிறதெல்லாம் அவன் என்ன பண்ணுறான், ரெமிடியை தேடி போகிறான். அப்போ அந்த ரெமிடிங்கிறது 6 வரும். அதுக்கு அடுத்தது 8. அப்போ 8ங்கிறத எடுத்திங்க அப்படின்னா கண்டம். திடீர்னு எனக்கு ஒரு பிரச்சனை வந்து சார், நல்லா போய்ட்டு திடீர்னு எனக்கு வந்து நஷ்டமாயிடுச்சு, ஹெல்த் நல்லா இருந்தது, திடீர்னு எனக்கு வந்து ஹார்ட் பிளாக்கு, வால்வு பிளாக்கு, ஸ்கின் ப்ராப்ளம் ஏதோ ஒன்று எனக்கு திடீர்னு வருது. அப்போ 8. அடுத்தது 12ஆம் இடம். நல்லா இருந்துச்சு சார் என் லைஃப்பில், திடீர்னு மேலே போய் இது எல்லாமே எனக்கு விரயமாகிட்டு போய் நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. அப்போ 6, 8, 12ங்கிறது துர்ஸ்தானங்களா சார். 8ங்கிறது துர்ஸ்தானம், 6ங்கிறது நேர்முக எதிரி. அப்போ உனக்கு எதிரிங்கிறது யாருங்கிறத நீங்கள் ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குறவெல்லாம் 6. எனக்கு எதிரி பின்னாடி சூழ்வினை வைக்கிறவன், சூழ்நிலை வைக்கிறவன் எல்லாம் கேட்டிங்கன்னா 8 மறைமுகம். 12ங்கிறது என்ன அப்படின்னா எந்த பக்கம் இருந்து எனக்கு வருதுன்னே தெரியாது, 4 திக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6, 8, 12 இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து யாருடைய ஜாதகம் வேணால் எடுத்துக்கோங்க. 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ல் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து தான் இந்த பரிகாரங்கிறது எந்த வேணால் பரிகாரம் வேணால் இருக்கட்டும், XYZ அது வந்து நடக்குமா நடக்காதாங்கிறது அந்த கிரகங்களை வச்சு முடிவு பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சுபகிரகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து தோஷ பரிகாரம் உண்டு.
தோஷத்துக்கு மட்டும்தான் பரிகாரங்கள் சொல்லப்பட்டதை தவிர கர்ம பலனுக்கு பரிகாரங்களாக நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சனி தசை நடக்குதுன்னு வச்சுங்க, 8லேருந்து ஒருத்தருக்கு சனி தசை நடக்குது. அப்போ சனி தசை நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அந்த 8ல் இருக்கக்கூடிய சனியாகப்பட்டவன் தன்னுடைய வலிமை இன்னும் கூட்டி கொடுப்பான். 8ங்கிறது சனி தான். அந்த 8 கூடையவனே அங்கே உட்காந்து வந்து ஆட்சியாக இருக்காரா இல்லை நீசமாக இருக்காராங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் துலாமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவருக்கு 8ஆம் பாவம் துலாமா இருக்குது அப்படின்னா 8ல் சனி ஆட்சியாக வந்துடும், துலாமா வந்துடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு இப்போ மீன லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மீன லக்னம் இருந்துச்சுன்னா இதுக்கு 8ஆம் பாவம் என்ன வரும் உங்களுக்கு 4, இங்கே 8ஆம் துலாமா வரும். அப்போ துலாமில் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி ஆட்சி ஆகிட்டார் அப்படின்னா 8 துர்ஸ்தானமாக இருந்து சனியோட சில பாப கிரகங்களும் சேர்ந்துருச்சு அப்படின்னா இவருக்கு வாழ்க்கையில் மனைவியால் ஃபஸ்ட்டு பிரச்சனை வரும். ஏன்னா காலபுருஷனுக்கு அது 7ஆம் வரும், 7ஆம் வீடாக வரும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு மனைவியுடன் சண்டை. எப்பயுமே சனி தேசம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா குடும்பத்தின் மேலே இருக்கக்கூடிய பற்றை முதல்ல எடுத்துரும். அப்போ இந்த பரிகாரம் நடக்குமா நடக்காதா, வேலை செய்யுமா செய்யாதா, முடிவு பண்ணுற ஆள் யார்? நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒருத்தர் போய் பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு தாயத்து வாங்கி கட்டுறதா இருக்கட்டும், எந்திரம் போடுறது, வாட் எவர் இட் இஸ், எது வேணா இருக்கட்டும். அப்போ அது நடக்குமா நடக்காதாங்கிறத டிசைட் பண்ணுற ஒரு ஆள் அங்கே இருக்கணும்ல. ஒன்று அவர் இருக்கணும், இல்லை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்ல, வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என் கிரகம் எனக்கு வேலை செய்யணும், இல்லை அவர் கிரகம் எனக்கு வேலை செய்யணும். அப்போ எனக்கு அவர் நட்பாக இருக்கணும், இல்லை அவர் எனக்கு நட்பாக இருந்தால் மட்டுமே அந்த பரிகாரம் வேலை செய்யும். அதுவும் வந்து எப்பொழுது அப்படின்னு கேட்டால் துர்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து தான். அப்போ 8ல் சனி இருந்தால் பரிகாரம் வேலை செய்யுமா அப்படின்னா சத்தியமாக வேலை செய்யாது. என்ன காரணம் அப்படின்னா, சனியை பொறுத்தவரையும் பரிகாரத்துக்கு செவி கேட்காத ஆள். சனியை வந்து பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தர்ம கர்மகாரகனாக தான் இருக்கான். அப்போ தர்ம கர்மம்னா என்ன அப்படின்னா, அப்போ அந்த கர்மத்தை நீ கடக்கணும் அப்படின்னா நீ பொறுமையாக இருந்து நாம ஜபத்தின் மூலியமாகத்தான் கடந்தாக வேண்டும். அப்போ 8ங்கிறது என்ன, இருளாக இருக்குது. அப்போ நீ அந்த பரிகாரத்தை நீ செய்யணும் அப்படின்னா முதல்ல நீ செய்ய வேண்டியது அந்த இருளை நீக்கணும் அப்படின்னா அதிகாலை நேரத்தில் எழுந்திருச்சு ஒரு தீபத்தை போட்டு உன்னுடைய குலதெய்வத்தை நீ தரிசனம் செய்யும் பொழுதோ, இல்லை டெய்லி காலையில் எழுந்திரிச்சு உன்னுடைய கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோயில் வேணா இருக்கட்டும், காலையில் போய் என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் நீக்கி கொடுன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு எந்த கோயில் வேணா, அம்பாள் கோயிலாக இருக்கட்டும், ஆந்தெய்வமா பெண்தெய்வம் எது வேணா இருக்கட்டும், பக்கத்தில் போய் ஒரு தீபம் போட்டு அந்த ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சரணாகதி அடையணும். அதாவது பக்திங்கிறது சரணாகதி அடையும் போது தான் அந்த இருள் நீங்குது உங்களுக்கு. 8ங்கிறது இருள், சனிங்கிறது இருள். அப்போ 8லேருந்து தசை நடக்குது அப்படின்னா நீங்கள் பரிகாரம் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த இருளுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும், வெளிச்சத்தை கொடுக்கணும். அப்போ வெளிச்சத்துக்கு உண்டான பரிகாரம் நீங்கள் என்ன செய்யணும், விளக்கு போடணும். எந்த விளக்கு போடணும், இரும்பு விளக்கு அப்படின்னா அங்கே சனி போடணும். இதே உங்களுக்கு வந்து கேது இருந்துச்சு அப்படின்னா மண் விளக்கு. இவ்வளோதான் விஷயம். குரு இருந்தார் அப்படின்னா 8ல் குரு அஸ்தமாயிட்டார் அப்படின்னா வாழ்வா சாவாங்கிற வாழ்க்கை வந்துடும். அப்படின்னா என்ன, அவர் சாகணும் முடிவெடுப்பான், சாக மாட்டான், வரணுன்னு இருக்கும் வராது, குரு எங்கேருந்து குத்துறாருன்னு தெரியாது, ஆனால் பிளட் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கும். அப்படின்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் குரு ஜாதகத்தை பார்த்துருக்கேன். 8ல் குரு அஸ்தம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடம்புல சீலா வலி, அதையும் நான் பார்த்துருக்கேன். சொரியாசிஸ் ப்ராப்ளம், என்ன மெடிசன் எடுத்தாலும் சரியாகாது, என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகுது. ஏன்னா அஸ்தமான குருவுக்கு நீங்கள் வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய காசு உள்ளே போட்டுக்கிட்டே இருப்பார், இழுத்துக்கிட்டே இருப்பார். அது 8ங்கிறது என்னென்னா கிணறு, எவ்வளோ ஆழங்கிறது தெரியாது. அப்போ நீங்கள் போகணும், அந்த திசை முடிகிற வரைக்கும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அர்த்தம். அதனால தான் என்ன சொல்கிறேன், செலவு பண்ணாதீங்க. ரெமிடிஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு ஜாதகத்துக்குமே அந்த கிரகநாதன் வந்து உங்களுக்கு அஸ்தம் ஆயிட்டார்னா அந்த கிரகத்தை வந்து முதல்ல சாந்தப்படுத்தணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், சனி இருக்குது அப்படின்னா சனிக்கு திருப்திப்படுத்தக்கூடிய விஷயங்களை முதல்ல செய்யணும். சனிக்கு திருப்திப்படுத்த வேண்டியது அமைதி ஃபஸ்ட்டு. அவனுக்கு வந்து தேவையான டென்ஷன் எடுக்கக்கூடாது, டிப்ரெஷன் இருக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு அதுதான் வந்து சனிக்கு முதல்ல பிரீத்தியே ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா சனிக்கு பிடிச்சது வந்து சிவ பூஜை. அப்போ சிவனே ஆராதிப்பது, பிரதோஷத்தன்று சிவனுக்கு வந்து பிடித்தது வந்து அபிஷேகம். அப்போ அபிஷேகத்தை கொடுப்பது. அப்போ சனி உங்களுக்கு அஸ்தமாயிட்டாருன்னா எல்லா நாள்லையுமே சனி ஓரை வருது, சனிக்கிழமை மட்டும்தான் இல்லை, சனி ஓரை எல்லா நாள்லையுமே வருது. அப்போ அந்த 8ஆம் இடத்தை நீங்கள் துர்ஸ்தானத்திலேருந்து கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பரிகாரம் உங்களுக்கு வேலை செய்யணும். அந்த கிரகம் எனக்கு சரியாயிடுச்சுன்னா எனக்கு ப்ளஸ் ஆக போகுது. அப்போ அந்த கிரகநாதனை வலுப்படுத்துவதற்குண்டான வேலையை அந்தந்த கிரக ஓரைகளில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கரெக்டாக நீங்களாவோ இல்லை உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் அம்மாவோ யாரோ ஒருத்தர் உங்கள் டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட ஒரு நபர் அந்த ஒரு டிசிப்ளினாக செய்யும் பொழுது அந்த கிரகமேன்மையை கொடுக்கும். கிரகமேன்மைனா என்ன, அந்த கர்ம மேன்மையை மேம்படுத்தி கொடுக்கும். அப்போ நெகட்டிவை வந்து பாசிட்டிவாக கொண்டு வரும். இங்கே இன்னும் பிரச்சனை எல்லாருக்கும் என்ன அப்படின்னு கேட்டால், டைம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் பரிகாரம் வேலை செய்யலை அப்படின்னா டைம் கொடுக்குறது இல்லை. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பயிர் வச்சா நாளைக்கு வந்துடணும், 2 நாளில் 3 நாளில் வந்துடணும். இது சத்தியமாக நடக்காத ஒரு விஷயம். யார் என்ன சொன்னாலுமே 4 நாளில் சரியாயிடும், 5 நாளில் சரியாயிடும், 10 நாளில் சரியாயிடும், தயவுசெய்து நம்பாதீங்க. சாஸ்திரங்கள் அது மாதிரி கிடையவே கிடையாது, கிரக சித்தாந்தங்கள்லையும் கிடையாது. ஏன்னா ஒரு ரிஷிகள் முனிகள் முதற்கொண்டு அவங்க கொடுத்த இந்த சிஸ்டமே, சோலார் சிஸ்டத்தில் வந்து இன்றைக்கி நம்ம டெக்னாலஜி இருக்குது, எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அன்னைக்கு வந்து எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னா, சித்திரையிலேருந்து நம்ம பங்குனி வரைக்கும் சூரியன் ஒரு மாதத்துலேயும் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது பருவத்தை வச்சு தான் குறித்து ஓலையில் எழுதி அதுக்கப்புறமா தான் பஞ்சாங்கத்தை கன்வெர்ட் பண்ணுது. அர்த்தம் புரியுதுங்களா? இவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு
பருவத்தை பார்த்துருக்காங்க. பருவத்தை பார்த்து ஒரு ஒரு விஷயத்தையும் கணக்கு வச்சுக்கிறேன். இந்த மாதத்தில் மழை பெய்யும், இந்த மாதத்தில் வெயில் அடிக்கும், இந்த மாதத்தில் பயிர் நல்லா வரும் அப்படிங்கிறத கணக்கு குறிப்புகளை எல்லாம் ஓலைச்சுவடிகளில் எழுதி அதையெல்லாம் தொகுத்து அதுக்கப்புறம் அது பஞ்சாங்கத்தில் வந்து திதி யோகம் கரணம் இப்படி எல்லாத்தையும் வகுத்து கொடுத்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி நம்ம ஒரு சரியான பாதையில் ஓரளவுக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம போய்கிட்டு இருக்கோம், கிளாரிட்டி போயிட்டு இருக்கோம். அதில் திருக்கணிதம் வாக்கியம் சண்டை போயிட்டு இருக்கு, அது ஒரு பக்கம். இப்போது இவ்வளோ பரிமாணங்களில் வந்துட்டு இருக்கும்போதும் கூட நமக்கு அந்த கிரக ரிசல்ட் எக்ஸாக்டாக வரல, ஏன் ஒரு பரிகாரத்தை செஞ்சால் எக்ஸாக்டாக ரிசல்ட் வரல அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய நபர் எடுக்கக்கூடிய ஜாதகம் அந்த பலன் கிடைக்காதாங்கிறது அங்கேயே முடிவு ஆகிடும். மேக்ஸிமம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷமாக நான் ஹோமம் பண்ணிகிட்ருக்கேன், எல்லா ஜாதகங்களும் பரிகாரம் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ஃபெயிலியர் ஆனதும் உண்டு, பாசிட்டிவ் ஆனதும் உண்டு, ரெண்டுமே நம்ம பேசணும். அப்போ பாசிட்டிவ் ஆனவங்களுக்கு நான் சக்ஸஸ் டேரெக்டாகவும் பார்க்குறேன், இவ்வளோ செஞ்சு ஃபெயிலியர் ஆனதையும் நான் நேரில் பார்க்குறேன். ரெண்டுமே எனக்கு கொஷின் வருது. ரெண்டுமே எனக்கு இந்த எல்லா ஜோதிடர்களும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அது ஒரே நபருக்கு தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பலன் சொல்லியிருப்போம், அது பாசிட்டிவாக போயிருக்கும். ஆனால் அதே ஜோதிடம் வந்து அடுத்த 5 வருஷங்கிறது நெகட்டிவாக போயிருக்கும். ஒன்று அந்த கிரகம் அவனுக்கு கஷ்டமாக இருக்கும், இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சியை முரண்பாடை எனக்கும் அவருக்கும் உருவாக்கி கொடுக்கும். அப்படிங்கும்போது ஒரு பரிகாரங்கிறது பர்மனெண்ட்டுங்கிறது இல்லை. அப்போ பர்மனெண்ட்டுங்கிறது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த தசை முடிகிற வரைக்கும் அந்த கிரகநாதனை ஆட்கொண்ட தெய்வமே இவனை மேன்மைப்படுத்தி கொடுக்கும். இதுதான் பரிகாரம், வேறு ஒன்றும் கிடையாது. இவங்க என்ன வச்சுக்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு பரிகாரம் இங்கே செய்கிறாங்க, அப்புறம் இங்கே யாரோ சொல்லிட்டாங்கன்னா அங்கே போகிறாங்க, அந்த ஊருக்கு போகிறாங்க, இந்த சித்திரை போகிறாங்க, இந்த கோயில், இப்படி மாற்றி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய கர்மாக்களுடைய தன்மையானது என்ன ஆகும், இன்னும் பலவீனப்படும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுக்குள்ளேயே ஒரு டிப்ரெஷன் கிரியேட் ஆகிடும். நான் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், எல்லா கோவிலுக்கும் போயிட்டேன், எல்லா உபன்யாசனும் பண்ணிட்டேன், எல்லா அபிஷேகங்களும் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே எனக்கு ரிசல்ட் வரல. இந்த இடத்துல தான் யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த பரிகாரங்கிற சுச்சுவேஷனில் இந்த 6, 8, 12 இந்த ஸ்தானத்தில் பாப கிரகங்கள் சனியாக இருந்தால் துக்கம், ராகுவாக இருந்தால் துர்மரணம், 12ஆக இருந்தால் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பேரை பார்த்திங்கன்னா இந்த முட்டி வலி, கை வலி, கால் வலி, இதுக்கெல்லாம் வந்து நிறைய மருந்து எடுத்துக்கிறது. 12ல் வந்து விரயம், நிறைய உடல் உறுப்புகளை இழப்பது, கால் பாதம் தேய பழனி காவடி எடுக்கிறது, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த 6, 8, 12 கூடிய கிரகங்கள் நல்ல சுபத்தன்மையில் இருந்துச்சு அப்படின்னா இவன் தானம் பண்ணுற நிலைமையில் இருப்பான். இதே துர்ஸ்தானத்தில் சுபகிரகங்கள் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், தன்னுடைய பாபத்தன்மையை குறைச்சி சுபத்தன்மையை வெளிப்படுத்திடும். இது நாங்கள் ஒரு ஆராய்ச்சியில் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட சொத்து அதிகமாக இருக்குது, ஏன் கடவுள் வந்து இவங்களுக்கு சொத்து அதிகமாக கொடுக்குறான், நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க, ஏன் இவங்களுக்கு வந்து காசு கொடுக்கலாம், ஆனால் அவன்கிட்ட குணம் நல்லா இருக்குது, என்ன நல்லா இருக்குது, ஃபேமிலி நல்லா இருக்குது, ஆனால் அவன்கிட்ட ஏன் காசு கொடுக்க மாட்டேங்கிறான், இவங்ககிட்ட இத்தனை கோடி காசு இருக்குது ஆனால் குணம் நல்லா இல்லை, யாருக்கும் கூப்பிட்டு சாப்பாடு போட மாட்டேங்கிறான். இந்த ஆராய்ச்சி நாங்கள் எடுக்கிறோம். ஏன் இது கொடுக்குறான்னு பார்க்கும்பொழுது இதில் ஒரு விஷயங்கள் நாங்கள் கண்டுபிடித்தது, என்னுடைய ஆராய்ச்சியில் நாங்கள் கண்டுபிடித்தது, கடவுள் உங்களுக்கு ஒரு செல்வத்தை கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக மட்டும் அல்ல அப்படிங்கிறது ஒன்று புலப்படுது. ஒன்று. ரெண்டாவது, இந்த செல்வத்தை உனக்கு வேணுங்கிறத மட்டும் நீ வச்சுக்கோ, உனக்கு பூர்வ ஜென்மத்தினுடைய பலன் நல்லா இருந்ததுனால தான் இந்த ஜென்மத்தில் கோடீஸ்வரன் குடும்பத்தில் உன்னை பிறக்க வச்சுட்டேன். ஆனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அதை நீ வளர்த்த வேண்டாம், உன்னை நம்பி வந்தவர்களுக்கு வாழ்வதற்குண்டான வாழ்வாதார பரிகாரங்களை நீ செய்து கொடுக்குறான். வாழ்வாதார பரிகாரம்னு என்ன, அவனுக்கு ஒரு ஸ்பேனர் வாங்கி கொடுக்குறது, ஒரு கடை வச்சு கொடுக்குறது, ஒரு ஸ்கூலில் சேர்த்து விடுறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இது எத்தனையோ பேர் செய்யலாமில்ல, எத்தனையோ பேர் நீங்கள் பண்ண இருக்குது, எத்தனை பேர் அந்த மனம் இருக்குது, இருக்கிறது இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வாழ்வியல் பரிகாரத்தை நீங்கள் எடுக்கும்போது தான் கிரகங்கள் வந்து இம்மிடியேட்டாக பலனை கொடுக்குது. அதனால தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 8 கூடியவன் தர்ம கர்மாதிபதியாக வரும். அப்போ தர்ம கர்மாதிபதியாக சனி எப்போல்லாம் உங்களுக்கு இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் வாழ்வியல் ரிலேட்டடான பரிகாரங்கள் எடுத்துடணும். சனியாக இருக்கக்கூடிய பட்சத்தில், ராகுவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், யாரெல்லாம் விதவைகள் அதிகமாக இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ, யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கவர்மெண்ட்டில் சைட்லேருந்து கிடச்சிடுச்சு அப்படின்னா நான் வந்து லைஃப்பில் செட்டில் ஆயிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே, அதாவது நிர்கதியாக நிற்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ராகு வந்து மேன்மையை கொடுப்பார். இதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, துக்கம் அதிகமாக இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் என் பையனால் எனக்கு துக்கம், பொண்ணால் துக்கம், மாமியாரால் துக்கம், மாமனால் துக்கம், பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க, என்னை கொண்டு போய் ஆசிரமத்தில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த கேதுவானது டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருக்கிட்டையாவது சொல்லி அழணும். அப்போ என்ன ஆகணும், அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழ்வியல் பரிகாரங்களை எடுக்கும் பொழுது இந்த 6, 8, 12 கூடிய கிரகங்கள் அவங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நீங்கள் பரிகாரம் பண்ணலாம். இன்கேஸ் அது ரொம்ப நீசமாகி அந்த லக்னமும் நீசமாயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த பரிகாரங்கள் வேலை செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து கடக லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடக லக்னாதிபதி சந்திரனாகப்பட்டவன் 8ல் இருக்கான் அப்படின்னா இவன் 15 நாள் நல்லா இருப்பான், 15 நாள் டவுனில் இருப்பான். தன்மை, சந்திரனுடைய தன்மை பிறை, தேய்பிறை, வளர்பிறை. அப்போ அந்த தேய்பிறை வளர்பிறைக்கு உண்டான நாதனை 8ல் போய் நீசமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டால், இவனை நம்பி எதுவுமே செய்ய முடியாது. அப்போ என்னாகும், இவனை நம்பலாமா அப்படின்னு நினச்சி செய்யி பலன் எடுக்கக்கூடிய நேரத்தில் இவன் நீசமாயிடுவான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அன்னெசரி. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, லூஸ் டாக் நிறையா பேசக்கூடாதுன்றாங்க.
ஏன் லூஸ் டாக் நிறையா பேசக்கூடாதுன்னா, நமக்கே தெரியாது நம்ம கிரகம் நீசமாக இருக்கும்னு. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருந்தால் அவனை நம்பி எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. 2வது ரோகிணி நட்சத்திரக்காரங்களை, அதாவது ரோகிணி நட்சத்திரம் மட்டும் இல்லை, ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்டது. அப்போ இந்த சந்திரனுடைய ஆதிக்க நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை வைத்து பரிகாரங்கள் செய்ய போனோம் அப்படின்னா, செய்யறதுக்கு முன்னாடி ஒன்று பேசுவாங்க, செஞ்சதுக்கு அப்புறம் ஒன்று பேசுவாங்க. அப்போ ஸ்திரராசிக்காரர்களால் பரிகாரத்தை மாற்ற முடியும். யாருக்கெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ யாருக்கு பரிகாரம் வேலை செய்யும் அப்படின்னு கேட்டால், யார் பரிகாரத்தை செய்து வைக்கிறார்களோ அவருடைய லக்னத்தில் குரு இருந்தால் ஆப்போசிட்காரர்களுக்கு பலிக்கும். ஓகே. இப்போ உங்கள் ஜென்மத்தில் உங்கள் லக்னத்தில் குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடக லக்னத்தில் நீங்கள் யாருக்கு வழிகாட்டுறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆயிடுவாங்க. நீங்கள் சொல்கிற பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு நல்ல நடக்கும். ஏன் தெரியுமா? லக்னத்தில் குரு வந்தாவே தெய்வத்தினுடைய ஆறா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அப்போது நீங்கள் ராங்காக கைட் பண்ண மாட்டீங்கிறது தான் உங்களுடைய லக்னமே. எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்லுவேன், தெரியலையா நான் கம்முன்னு இருப்பேன், ஆனால் தப்பாக மட்டும் நான் சொல்லிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் தான் கடவுள் உங்கள் லக்னத்தில் உட்காந்து தலையில் சொல்லிடுவார். அப்போது எனக்கு தெரிஞ்சாப்பா இந்த கோயிலுக்கு போ, இது போனால் சரியாகும். சும்மா எல்லாத்தையும் போய் பண்ணிகிட்டு இருக்காது, டைம் வேஸ்ட் பண்ணாது, காசு வேஸ்ட் பண்ணாது, இதை மட்டும் செய் அப்படிங்கிற அந்த டைரெக்ஷன் உங்களுக்கு யார் கொடுப்பான்னா லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு. அப்போ கரெக்டாக லக்னத்தில் குரு இருந்தாச்சு அப்படின்னாவே உங்களுடைய ஜாதகத்தில் 1, 5, 9 திரிகோணஸ்தானத்தில் குரு இருந்துட்டால் அவர்கள் காமிக்கக்கூடிய அத்தனை வழிகளுமே அந்த ஜாதகருக்கு பலனை கொடுத்து விடும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை முதல்ல பரிசோதனை பண்ணணும். அதுக்கு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பரிசோதனை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லும்போது கரெக்டாக சொல்லுவீங்க. நீங்கள் உங்களது நீங்கள் பரிசோதனை பண்ணாமல் நீங்கள் அடுத்தவங்களுக்கு நீங்கள் சொல்ல போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்மா வந்து அப்படியே மாற்றும், இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன ஆகுன்னா, பார்க்குறதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, பரிகாரமாக சொல்லக்கூடாது. அந்த கிடையாது, அந்த மாதிரி பரிகாரங்கள் கிடையாது. ஸோ பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடையுமா அடையாதாங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்னம் எப்படி டிசைட் ஆகுதோ பரிகாரமும் அதே தான். பாவகிரகங்கள் சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னா பரிகாரம் செய்வது கொஞ்சம் கஷ்டம். அதே பாவகிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் பீரியடில் தான் இருக்குது அப்படின்னா, தோஷமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிகளை கொடுக்கும். இது 2வது பாயிண்ட். 3வது மிக முக்கியமான விஷயம், உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் குரு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கை காட்டக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே அந்த பரிகாரம் பலிக்கும், உங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிரும். அப்படின்னா என்ன, இவங்க சொன்னாங்க நடக்கும், இந்த அம்மா சொன்னதும் நடக்கும், இவங்ககிட்ட குறி கேட்டால் நடக்கும், இதெல்லாம் பாருங்கள் லக்னத்தில் குரு இருக்கும். அதே ராகு, நெக்ஸ்ட்டு ராகு இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அம்பாளுடைய தொடர்பு. அப்படின்னா இப்போ கருமாரி, ராகுன்னா வந்து கருநாகம், அப்போது இச்சாதாரின்னு சொல்லலாம். அப்போ அந்த ராகு யாருக்கெல்லாம் ஜென்மத்தில் இருக்கோ அவங்க யாருக்கும் அடங்க மாட்டாங்க. அப்போ அவங்க ஸ்டைலுக்கு தான் போவாங்க, அவங்க ஸ்டைல் தான் போவாங்க. ஆனால் இவர்கள் அடுத்தவர்களை வழிநடத்துவதில் கெட்டிக்காரர்கள். ராகுனா என்ன அப்படின்னா ரிசர்ச். அப்போ ரிசர்ச்னால் என்ன, ஒருத்தரை பார்த்த உடனே அவன் எதில் போய் கனெக்ட் ஆகிறான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது ராகு. லக்னத்தில் ராகு. லக்னம் தோஷமாக அவங்களுக்கு அவங்க தோஷம், ஆனால் அடுத்தவங்களை கணிக்கிறதுல கெட்டிக்காரங்க. இதே ஜென்மத்தில் குரு, லக்னத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லக்னத்தில் குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவங்களை விட்டுருவாங்க, ஆனால் அடுத்தவங்களை வழிநடத்துறதுல கெட்டிக்காரங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதை புரிந்து கொண்டு ஜாதகரை நம்ம வழிநடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய ஜாதகர்கள் யாருமே சஃபர் ஆக மாட்டாங்க. நான் எல்லாருக்கும் தெளிவாக ஓப்பனாகவே சொல்லிடுறேன், இது நடக்கும்னா நடக்கும், நடக்காதான் நடக்காது. நடக்காத விஷயத்துக்கு நீங்கள் 10 கோடி கொடுத்தா கூட என்னால் சரி செய்ய முடியாது. அதுக்கு நான் ஆள் இல்லை, எங்கள் நிறைய பேர் இருக்காங்க, போய் பாருங்கன்னு. ஓகே. ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த பரிகாரம் நான் பண்ணுறது வந்து பலிக்குமா பலிக்காதா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து பேசியிருக்கீங்க சார். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேசலாம். அது வரைக்கும் நன்றி. நன்றி.